எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு. சிகரெட் குடிச்சா லங்ஸ் ஏதாவது கெட்டு போகும், தண்ணி அடிச்சா லிவர் போடும், பொம்பளை பிள்ளைகளோட பழகுனா ஏதாவது பயமா இருக்குது எனக்கு. அதான் பயம் தான் காரணம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயம் கண்டிப்பா தேவை, பயந்துகிட்டே இருக்க கூடாது. இது மாதிரி நிறைய சினிமா பிள்ளையும் நிறைய பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, திடீர்னு சினிமாக்குள்ள புகுந்து கொடி கட்டுவாங்க. அவங்க சொல்லாம இருக்காங்க. இந்த ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சப்ப எல்லாரும் பல விமர்சனங்கள் பண்ணாங்க. இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதுமாங்கல்ல, உள்ளுக்குள்ள ஏன்டா இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற சார் அருமையான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு போய் சொல்லுவாங்க. ஆமா போய் சொல்லுவாங்க. சரி நம்ம கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு சார் வெரி குட், சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க, வெரி குட், பெரிய ஆளா வருவீங்க அப்படின்னாரு. ஆனா பாரதி ராஜா சார் சொன்னதான் கரெக்ட். என்ன சொன்னாருன்னா, யோ நான் நடிக்க வந்தேன், நான் டைரக்டர் ஆயிட்டேன், ப்ரொடியூசர் ஆயிட்டேன். அதே மாதிரி நீ நடிக்க வந்த, வாத்தியார் வேலை பார்த்த, ரியல் எஸ்டேட் பண்றேன்னா பண்ணிட்டு போய், எது பிக்கப் ஆகுத காசு தான் முக்கியம்னாரு. அதே மாதிரி ஜேபிஆர் என்னன்னாலும், இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னாலும் அதுக்கு காரணமே எம்ஜிஆரும் எம்ஜிஆர் மனைவியும் ஜேபிஆர் 3 பேர் தான். அவர்கள் 3 பேரும் பணம் எதுவும் கொடுக்கவில்லை, அவர்கள் யோசனை தான். நிறைய பேர் வாடகைக்கெல்லாம் விட்டாங்க. பாலாஜி சார் சொன்னாரு, யோ வீடு அருமையா இருக்குது, நான் வேணா மக்களின் பக்கம் ஒரு படம் பண்ணோம், இல்ல மனோரமா ஆச்சு, அவங்க எம்எல்ஏவா நடிப்பாங்க, தாய் வீடு, என்ன நிறைய படங்கள், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம் எல்லாமே இல்லை. என் வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு, அந்த டைனிங் டேபிள சாப்பிடாத நடிகர்களே கிடையாது. அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். என் மகன்கிட்ட சொல்லுவேன், எதை விட்டாலும் இந்த டேபிளை மட்டும் விட்டுறாத, அத்தனை பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அதை இது பண்ணிட்டு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் நான்.